வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 10ல் லெசன் 6ல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். லாஸ்ட் என்னவோ பார்த்தோன்னா நம்ம வந்து கட்டபொம்மன் அவங்களோட இந்த ஸ்டோரியிலேருந்து தான் பார்த்தோம். கட்டபொம்மன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல பீஸ்ஃபுல்லான டிஸ்பொசிஷனாக இருப்பாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து ஃபமைனால் ஒரு கொஞ்சமாக பே பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அது ரெவென்யூ கலெக்ட் பண்ணி பே பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ பிரிட்டிஷோட உண்மையான ரியல் ஃபேஸ் அவருக்கு தெரிய வரும். ஸோ அவர் முடிஞ்ச வரைக்கும் அவரால் பே பண்ண முடிஞ்ச அளவுக்கு பே பண்ணாலுமே அவங்க வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருப்பாங்க. அப்போ வந்து சுப்பிரமணியம் 3 இயர்ஸ் அவங்கள நிற்க வைப்பாங்க. ப்ளஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து கைது செய்ய பார்ப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட கட்டபொம்மனோட பிரதர்ஸ் வந்து அவங்கள வந்து சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து சுப்பிரமணியரை வந்து ப்ரிசனுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. வாஸ் டேக்கன் ப்ரிசனரு. அப்புறம் வந்து இவர் வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு இது பண்ணி எல்லாமே அவர் மெட்ராஸ் கவுன்சிலில் வந்து அப்பீல் பண்ணி அவர் வந்து கில்ட்டி இல்லைன்னு இது பண்ணிடுவாங்க. அப்புறம் சுப்பிரமணியரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இந்த காலின் ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க சர்வீஸ்லேருந்து. அதுக்கு பதிலாக லூஷிங்டன் அப்படிங்கிற ஒரு கலெக்டரை தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா பேலன்ஸ் எவ்வளோ பக்கோடாஸ் வச்சுருப்பாங்கன்னா 1080 பக்கோடாஸ்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ இருந்து அவங்களோட காயினோட நேம் தான் பக்கோடாஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபெடரசி ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா மருது பாண்டியர் வந்து அவங்க 2 பேரும் மருது சகோதரர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து கான்ஃபெடரசி மேக் பண்ணுவாங்க. யார் கூடலாம்னா கோபால் நாயக் ஆஃப் திண்டுக்கல், யாதுல் நாயக் ஆஃப் ஆனைமலை, இவங்க கூடலாம் சேர்ந்து கான்ஃபெடரசி ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வந்து கட்டபொம்மன் வந்து இதில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். இவரோட புதிய யாராக இருப்பாங்கன்னா கர்னல் யாருன்னா கலெக்டர் யாருன்னா லூசிங்டன். அவரை வந்து ரொம்பவே ட்ரை பண்ணுவார். இவங்க வந்து மருது பிரதர்ஸை வந்து மீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. பட் அதையும் மீறி மீட் பண்ணிடுவாங்க. அவருக்கு ரொம்பவே இதில் வந்து விருப்பமாக இருக்கும். ஏன்னா பிரிட்டிஷோட ரியல் ஃபேஸை அவர் பார்த்துட்டாரு. ஸோ வந்து இவர் வந்து அவங்க கூட கான்ஃபெடரசி மேக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் சிவகிரி பாலேக்கர்ஸ் அவங்க வந்து இந்த பிகினிங்லேருந்தே சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த கான்ஃபெடரசியுமே அவங்க வந்து ஃபுல்லாகவே பிரிட்டிஷ்க்கு தான் சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. இவர் வந்து கட்டபொம்மன் அவங்க வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த இவர் சிவகிரி பாலேக்கர்ஸை கன்வின்ஸ் பண்ணி கான்ஃபெடரசிக்குள்ளே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவார். பட் அது அவருக்கே பேக் ஃபயர் ஆயிரும். இவங்க வந்து ரொம்பவே லாயலாக இருப்பாங்க கம்பெனிக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சிவகிரி பாலேக்கர் வந்து கம்பெனிகிட்ட போய் இந்த மாதிரி இவர் பண்ணுறாரு அப்படின்னோன்னே அப்போ தான் இவருக்கு அகெயின்ஸ்டாக எல்லாமே திரும்பும். இவர் போய் அங்கே போய் கம்பெனின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா மார்ச் பண்ணதுக்கு இவங்க திருநெல்வேலிக்கு வார் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இவங்கள் பக்கம் வந்துடுவாங்க. இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்துடுவாங்க. அப்போ வந்து என்னாகும், இப்போ தான் முக்கியமான சீனே சீஜ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி மே 1799 வந்து வெல்லஸ்லி வந்து கொடுத்துருவார். என்னென்னா திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை இவங்களோட எல்லா ஃபோர்ஸஸுமே திருநெல்வேலிக்கு அனுப்பிடுவார். அனுப்பிட்டு அதோட கமாண்டாக யார் இருப்பார்னா மேஜர் பேனர்மேன். இந்த நேம்ஸ் எல்லாம் ரொம்பவே முக்கியம். யார் ஆர்டர் இஷ்யூ பண்ணால், யார் அதை கமெண்ட் பண்ணால், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நேம்ஸு. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லார்ட் வெல்லஸ்லி வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பார். பேனர்மேன் வந்து அதை கமெண்ட் பண்ணி கொண்டுட்டு போயிருப்பாங்க. இதில் வந்து ட்ரிவாங்கூர் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மருது பாண்டியருக்கு ட்ரிவாங்கூர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக அவங்களும் போயிடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா கட்டபொம்மன் வந்து சரண்டர் பண்ண சொல்லி இந்த பேனர்மேன் தலைமை கீழே இருக்கிற கமெண்ட் வந்து இது பண்ணுவாங்க. பட் இவர் வந்து நான் பண்ண மாட்டேன், நான் வந்து சரண்டர் ஆக மாட்டேன்னு ஒரு எவசிவ் ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அதனால் என்ன இருப்பாங்க, உங்களுக்கு இன்னுமே கோபம் அடைஞ்சிருவாங்க. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான நேம் என்னென்னா யார்கிட்ட சொல்லி அவரை சரண்டர் பண்ண சொல்லுவாங்கன்னா ராமலிங்கனார். இந்த நேம் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புக் பேக் ஆன்சரில் கூட கொஷின்ஸில் கூட இந்த கொஷின் இருக்கும். யாரை டெப்யூட் பண்ணியிருப்பாங்கன்னா ராமலிங்கனாரை தான். ராமலிங்கனார் தான் டிப்யூட் பண்ணி அனுப்புவாங்க. பட் என்ன ஆயிடும்னா கட்டபொம்மன் வந்து ரிஃப்யூஸ் பண்ணிடுவார். ஆனால் கூட ராமலிங்கனார் என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட ஃபோட்டோட சீக்ரெட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கம்பெனி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவரை வந்து இது பண்ணிடுவாங்க. பேனர்மேன் வந்து அவரோட ஆப்ரேஷன் என்ன ஸ்ட்ராட்டஜியில் போகுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருவார். அகெயின் வந்து கிளாஷ் எங்கே வச்சு நடக்குன்னா கோலார்பட்டியில் வந்து என்னென்னா சிவசுப்ரமணியர் அகெயின் டேக்
டேக்கன் ஆஸ் அ பிரிசனராக எடுத்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சிவசுப்ரமணியரை தான் பிரிசனராக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் கட்டபொம்மன். இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து அந்த கிளாஷ்லேருந்து கட்டபொம்மன் வந்து எஸ்கேப் ஆகி இப்போ புதுக்கோட்டைக்கு போயிடுவார். புதுக்கோட்டைக்கு போனதுக்கப்புறமா பிரிட்டிஷ் வந்து அவங்க இப்போ ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டு இது பண்ணி யார் பிடிச்சி தராங்களோ அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு இது பண்ணிடுவாங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்க, எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை 2 பேரோட கட்டபொம்மன் ராஜாஸ் ஆஃப் எட்டயபுரமும் புதுக்கோட்டையும் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கேப்சர் பண்ணி இது பண்ணிடுவாங்க. இப்போ வந்து சிவசுப்ரமணியரை வந்து எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா நாகலாபுரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அப்புறம் கட்டபொம்மனை வந்து கயத்தாரில் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். திருநெல்வேலி எங்கே வச்சுன்னா திருநெல்வேலியில் கயத்தார் எங்கே இருக்குன்னா க்ளோஸ் டு திருநெல்வேலி. இந்த 2 தான் முக்கியமான பாயிண்ட்டு. இவர் வந்து எஸ்கேப் ஆகி புதுக்கோட்டை போயிருப்பார். அங்கே பிடிப்பட்டு அங்கே அவரை வந்து திருநெல்வேலிக்கு எடுத்துகிட்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சிவசுப்ரமணியரையும் நாகலாபுரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேருக்கு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து பெரிய மருதுனா வெள்ளை மருது, சின்ன மருது வந்து மருது பாண்டியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே யாருக்கு ஜென்ரல்ஸாக இருப்பாங்கன்னா முத்துவடுகநாதர் ஆஃப் சிவகங்கை. முத்துவடுகநாதர் யார், வேல்நாச்சியார் அவங்களோட ஹஸ்பண்டு. அவங்களுக்கு கீழே தான் ஜென்ரல்ஸாக 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரோட டெத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சிவகங்கையை எப்படியாட்டும் வேல்நாச்சியார் அவங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எய்மில் தான் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கான்ஃபெடரசி ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் தான் கட்டபொம்மன் வந்து சிவகிரி அவங்கள கன்வின்ஸ் பண்ண போய் அவர் போய் மாட்டிப்பார். இப்போ அதே மாதிரி இது பண்ணிகிட்ருப்பாங்க. கட்டபொம்மன் டெத்துக்கு அப்புறமா அவரோட பிரதர்ஸ் ஊமுதுரை சிவத்தையா அவங்க கூட தான் ரொம்ப இது பண்ணி போயிட்டுருப்பாங்க. இதில் வந்து இவங்க வந்து கான்ஃபெடரசி ஃபார்ம் பண்ணி நிறைய ரெசிஸ்டன்ஸுக்கு கொண்டு வந்துட்டுருப்பாங்க. இது வந்து நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு கொண்டு வந்திருக்கும் கம்பெனிக்கு. இப்போ நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒன்று ரிபல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸ். இது வந்து 1800 to 1801. இதுதான் ரொம்ப முக்கியமான டைமு. இப்போ வந்து என்ன ஆயிருன்னா 1799 கட்டபொம்மனுக்கு அப்புறமா 1800 முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதுதான் செகண்ட் பாளையக்கார வார்னுன்ட்டு பிரிட்டிஷ் இதில் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கான்ஃபெடரசி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கோபால் நாயக் ஆஃப் திண்டுக்கல், பாண்டியர்ஸ் ஆஃப் சிவகங்கை, அப்புறம் கேரளவர்மா ஆஃப் மலபார், கிருஷ்ணப்ப நாயக் அண்ட் தூதாஜி ஆஃப் மைசூர் இவங்க கூட தான் கான்ஃபெடரசி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கான்ஃபெடரசி ஃபார்ம் பண்ணிட்டு ஏப்ரல் 1800 எங்கே மீட் பண்ணி விருப்பாட்சியில் மீட் பண்ணி அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் ஜூனில் வந்து இந்த அப்ரைசிங் வந்து ப்ரோக் அவுட் ஆகி எங்கே ஸ்டார்ட் ஆகினா கோயம்புத்தூர். இது ரொம்ப முக்கியமானது. கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி இது வந்து ஸ்ப்ரெடட் டு ராமநாதபுரம் அண்ட் மதுரை. இதில் வந்து இப்போது இந்த மாதிரி இவங்க ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால பிரிட்டிஷ் வந்து வார் யாரெல்லாம் கான்ஃபெடரசியில் இருக்காங்களோ அவங்க எல்லார் மேலேயும் வார் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இப்படி வார் டிக்ளேர் பண்ண ஸ்டேஜில் யாரெல்லாம் 3 பாளையக்கார்ஸை வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. யாருன்னா கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் அண்ட் தாராபுரம் இந்த 3 பேருமே ஹேங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்னென்னா ஃபெப்ரவரி இது வந்து அந்த இயரில் முடிஞ்சிருக்கு. இப்போ 1801 1800 வந்து முக்கியமானது என்னென்னா ஏப்ரலில் வந்து அந்த விருப்பாட்சியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஜூனில் வந்து ஜூன் 1800 வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கம்பெனி வந்து அவங்க மேலே வாரை டிக்ளேர் பண்ணுவாங்க. தென் 3 பாளையக்கார்ஸை வந்து அவங்க வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் 1801 முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஃபெப்ரவரியில் வந்து கட்டபொம்மனோட பிரதர்ஸ் வந்து ஊமுத்துரை சிவத்தையா அவங்க 2 பேருமே பாளையங்கோட்டை பிரசிடன்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி கமுதி போயிடுவாங்க. அங்கேருந்து சின்ன மருது அவரோட கேபிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். அவரோட கேபிட்டல் என்னென்னா சிறுவாயல். அங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கேருந்து போயிட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு ரெக்கார்ட் டைமில் வந்து கடகடன்னு அவரோட ஃபோட்டோ பில்ட் பண்ணி கொடுத்து அங்கே இருப்பாங்க. காலின் மெக்காலே வந்து எப்போன்னா ஏப்ரலில் வந்து அது வந்து அவங்க வந்து ஃபெப்ரவரியில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இவரோட சப்போர்ட் கீழே வந்து சின்ன மருதோட சப்போர்ட் கீழே பாஞ்சாலங்குறிச்சியில் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து மெக்காலே வந்து ஏப்ரலில் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் மருது பிரதர்ஸும்
அந்த மருது பிரதர்ஸ் வந்து எங்கே போய் ஷெல்டரில் இருப்பாருன்னா யார் கீழே இருப்பாங்கன்னா சிவகங்கை அங்கே போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க, இங்கிலீஷ் வந்து 2 பேரையும் ஒப்படைச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே விட மாட்டோம் அப்படின்னோடனே அவங்க வந்து கர்னல் ஆக்னியூ அண்ட் கர்னல் இன்ஸ் இந்த 2 பேரும் சிவகங்கைக்கு போய் இவங்கள வந்து விடுங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து வார் டிக்ளேர் பண்ணுவோம்னு சொல்லியும் பண்ண மாட்டேன்ருப்பாங்க. அந்த டைமில் 1801 ஜூன் 1801 வந்து ஒரு ப்ரொக்ளமேஷனை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். இந்த இயர் ரொம்ப முக்கியம். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் 1801. இது எங்கே பேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நவாப் பேலஸில் திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்லேயும் ஸ்ரீரங்கம் டெம்பிளையும் பேஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எல்லா இந்தியன்ஸையும் நீங்கள் வந்து ஒரு கால் ஆஃப் ஃபார் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, கூப்பிட்ருப்பாங்க. அப்புறம் வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா சின்னமது அவரோட பக்கத்துலேருந்து 20,000 பேர் சேலஞ்ச் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிலோன், பெங்கால், மலாயா இந்த 3 இடத்துல இருந்து ஃபோர்ஸஸை இறக்கியிருப்பாங்க. ப்ளஸ்ஸு புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இந்த 3 பாளையக்காரஸுமே யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த இதில் வந்து பிரிட்டிஷ் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இப்போ பார்த்திங்கன்னா இவங்களே அங்கங்கே எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து அவங்களுக்குள்ளேயே சண்டே உருவாக்கிடுவாங்க. அவங்க கூட சேர்ந்து சண்டே உருவாக்கி அப்படியே அந்த இடத்த கேப்சர் பண்ணி ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதான் டிவைட் அண்ட் ரூல் பாலிசியாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இதில் வந்து இப்படி போயிட்டுருக்கும். இதில் வந்து பாளையக்காரஸை ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே மாற்றிடுவாங்க. இப்போ அடுத்து என்னென்னா ஃபால் ஆஃப் சிவகங்கை மே 1801 இந்த இங்கிலீஷ் அட்டாக் தஞ்சாவூர் அண்ட் திருச்சிராப்பள்ளி. அப்புறம் அங்கே இருந்த ரிபல்ஸ் வந்து பிறன்மலைக்கு போயிருப்பாங்க. அங்கேயும் போய் எல்லாத்தையும் அகெயின்ஸ்ட் பண்ணி கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனில் இவங்கள தோக்கடிச்சு மருது பிரதர்ஸை வந்து சங்ககிரியிலையும் அப்புறம் வந்து அவங்களோட பிரதர்ஸான கட்டபொம்மன் பிரதர்ஸான முத்துரை செவத்தையா அவங்க 2 பேரையும் பாஞ்சாலங்குறிச்சிலையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடையில வந்து சிவசுப்ரமணியரை வந்து ப்ரிசனராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா அவங்களே நாகலாபுரத்தில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாரையும் இந்த இடத்துல ஒடுக்கி எல்லாரையுமே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியவங்கள எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எல்லாரையும் ப்ரிசனில் அடைச்சி இந்த இதை வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க. இது வந்து சவுத் இண்டியன் ரிபெல்லியன்னு சொல்லுவாங்க. மருது பாண்டியஸ்க்கு வந்து சவுத் இண்டியன் ரிபெல்லியன், திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் என்னென்னா கர்நாடிக் ட்ரீட்டி. இந்த கர்நாடிக் ட்ரீட்டியில் வந்து முக்கியமான 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பிரிட்டிஷ் வந்து டைரக்ட் கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பாங்க. ஓவர் தமிழகம் ஃபுல் கண்ட்ரோல் டைரெக்டாகவே கண்ட்ரோலில் கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா பாளையக்கார சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணிட்டு அவங்களோட ஆர்மியெல்லாம் டிஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் கர்நாடிக் ட்ரீட்டியோட முக்கியமான பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலையோட இயர் என்ன 1756 to 1805. ஒரு பார்ன் இயர் வந்து 1756. இவரோட ரியல் நேம் என்னென்னா தீர்த்தகிரி தான். இவரோட நேம் வந்து ஒரு இங்கிலீஷ் பர்சனால தான் அது சேஞ்ச் ஆகிருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் தீர்த்தகிரி தான். இவருக்கு வந்து சிலம்பம், ஆர்ச்சரி, ஹார்ஸ் ரைடிங்கு, மாடர்ன் வெல்ஃபேர்லாம் யார் ரூல் பண்ணிட்டுருந்தாங்கன்னா யார் கண்ட்ரோல் கீழே இருந்துச்சுன்னா மைசூர் சுல்தானு. இவர் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக திப்போட திவான் யாருன்னா முகமது அலி அவர் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டேக்ஸை வந்து இவர் என்ன பண்ணுவார்னா தீர்த்தகிரி வந்து இவர் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாரு. யார்கிட்டனா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க கிட்டேருந்து இந்த காசை எடுத்துகிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா போயிட்டு அவங்க சுல்தான்கிட்ட போய் சொல்லுங்கள், சின்னமலை அப்படிங்கிறவர் நான் தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். யாருன்னா எங்கே இருக்கேன்னா சிவமலை அண்ட் சென்னிமலைக்கு இடையில இருக்க நான் சின்னமலையிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு போய் உங்கள் சுல்தான்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த முகமது அலி அவருக்கு வந்து தமிழ் சரியாக தெரியாதனால தீரன் சின்னமலைன்னு அவரோட நேமை வந்து மாற்றி சொல்லியிருப்பாங்க. இதை தெரிஞ்சதும் திவான் வந்து ஒரு கண்டிஜென்ட் அனுப்பி அவரை அட்டாக் பண்ண சொல்லியிருப்பாங்க. எங்கே ஃபைட் பண்ணியிருப்பாங்கன்னா நொய்யல் ரிவர் பெட்டில் தான் இது பண்ணிடுவாங்க. நொய்யல் ரிவர் பெட்டில் தான் ஃபைட் பண்ணி சண்டை நடக்கும். அதில் வந்து சின்னமலை வந்து அவர் வந்து
அந்த நொயல் ரிவர் பெட்டில் ஃபைட் பண்ணி அதில் யார் வின் பண்ணிடுவாங்கன்னா சின்னமலை அவர் வந்து வின் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கப்புறமா திப்போட டெத்துக்கு அப்புறமா தீரன் சின்னமலை ஒரு ஃபோர்ட்டை பில்ட் பண்ணிடுவார். அதோட பேர் என்னென்னு வச்சுருப்பாருன்னா ஓடாநிலைன்னு நேம் வச்சு அங்கே வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்களுக்கு எதிராக போரிட்டுட்டே இருப்பார். அவர் என்ன வார்ஃபரை யூஸ் பண்ணியிருப்பாருன்னா கொரில்லா அட்டாக்ஸ் யூஸ் பண்ணி எவேட் பண்ணியிருப்பார். அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ் பீப்புள் வந்து அவரை கேப்சர் பண்ணி அவரையும் அவரோட பிரதர்ஸையும் ப்ரிசனில் அடைச்சிருவாங்க. எங்கன்னா சங்ககிரியில் வச்சு தான் அவரை வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. கேட்பாங்க, நீங்கள் வந்து எங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்களான்ட்டு தீரன் சின்னமலைகிட்ட கேட்கும்போது அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவார். ஸோ அவரை வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. எங்கே வச்சுன்னா சங்ககிரி ஃபோர்ட்டில் ஜூலை 1805 ஹேங் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளூர் ரிவோல்ட்டு. வெள்ளூர் ரிவோல்ட்டை வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் நிறைய நடந்துருச்சு. கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் எல்லாமே அக்கார்டிங் டு எல்லாரையுமே அவர் பிரிட்டிஷ் வந்து சப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து என்னென்னா ஒரு ட்ரீட்டி போடுறாங்கன்னா இவருக்கு வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டில் சப்போர்ட்டாக இருந்தாலுமே ஒரு தடையாக ஆப்ஸ்டாக்கிளாக இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட் நவாப். அந்த ஆர்காட் நவாப் மேலேயே இப்போ ஒரு டிஸ்லாயல்ட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டியை ஃபோர்ஸ் பண்ணி அவர் மேலே போட்டுருவாங்க. அந்த ட்ரீட்டி 1801 ட்ரீட்டி படி என்ன பண்ணிடுவாங்கன்னா அவர்கிட்ட இருந்து நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இந்த எல்லாத்தோட பவரையும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஆற்காடு எங்கே இருக்குது, திருச்சிராப்பள்ளி எங்கே இருக்குது, மதுரை எங்கே இருக்குது, அண்ட் திருநெல்வேலி எங்கே இருக்குது. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அங்கங்கே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஒரேடியாக கண்ட்ரோல் கொண்டு வராமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பவரை கொண்டு வந்து கடைசியாக மொத்த தமிழ்நாடையுமே அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதுதான் அவங்களோட முக்கியமான எய்மே. இப்போ இந்த டைமில் ஆற்காடு நவாப் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்டியை ரெடி பண்ணி ஆற்காடில் நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை அண்ட் திருநெல்வேலி எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்தியன் சோல்ஜர்ஸ். இப்போது வந்து வெள்ளூர் ரிவோல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே முக்கியமாக நமக்கு யாரோடதுன்னா ஆர்மி சோல்ஜர்ஸில் இருந்து தான் நமக்கு வந்து போயிருக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாக அகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க. தமிழ் பீப்புளே அவங்க ஆர்மிக்குள்ளே வச்சுட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய செய்வாங்க. என்னென்ன பண்ணுவாங்கன்னா இந்த அதாவது இந்த சோஷியல் இப்போ வந்து ஹிந்துஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பட்டை போடுவாங்க. முஸ்லீம்ஸ் அப்படின்னா பியர்டு வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே எதுவுமே வைக்கக்கூடாது. யூனிஃபார்ம் போட்டால் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு சேலரி அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. பிரிட்டிஷ்க்கு அதிகமாக சேலரி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் சென்டிமெண்ட்ஸை வந்து ரொம்பவே இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுதான் முக்கியமான காரணமாக இருந்துச்சு வெள்ளூர் ரிவோல்ட்டுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1805 இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது பெசன்ட்ரினா ஃபார்மர்ஸ் எல்லாரையுமே இவங்களோட சிப்பாய்ஸாக ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரை இது பண்ணதுக்கும் அவங்களுக்கு ப்ராப்பராக யாரும் கிடையாது. இந்த மாதிரி இவங்களோட சோஷியல் அண்ட் ரிலீஜியஸையும் ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல் நடத்தாமல் இருப்பாங்க. ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபெமைன் வந்துடும். இவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆகாமல் அங்கே ஃபெமைன் வந்துடும். எல்லாமே வந்தால் கூட இவங்க வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் என்னென்னா இவங்க இவ்வளோ ஆங்கராக இருக்காங்க. இவங்களோட எல்லாருமே ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது ஸ்டேஜில். திப்பு சுல்தான் அவரோட ஹோல் ஃபேமிலியுமே வெள்ளூர் ஃபோர்ட்டில் தான் வச்சுருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ட்ரிகர் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது போது கூட ஒரு நியூ ரூல்ஸை வந்து ஒரு கமாண்டர் இன் சீஃப் வந்து கொண்டு வராரு. யாருன்னா சர் ஜான் க்ராடாக்கு. இவர் கொண்டு வர இந்த ரூல்ஸ் தான் முக்கியமாக இந்த ரிவோல்ட் வர்றதுக்கே ரொம்பவே காரணமாக இருந்தது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கேஸ்ட் மார்க்ஸ், இயர்ரிங்ஸு முன்னாடி காலத்துலலாம் மென்ஸ் கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இயர்ரிங்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேஸ்ட் மார்க்ஸ்னால் நெத்தியில் போட்டு குங்குமம் எதுவுமே வைக்கக்கூடாது. அதேமாதிரி க்ளீன் ஷேவ் பண்ணணும். அந்த கேஸ்ட் மார்க்ஸ் வந்து ஹிந்துஸ்க்கும், க்ளீன் ஷேவ் பண்ணுறது வந்து முஸ்லீம்ஸ்க்குமே ரொம்பவே மஸ்டாச்சு. இதெல்லாம் எடுக்க சொன்னது ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சுது. அப்புறம் என்னென்னா நியூ டர்பன். இவங்க வந்து நியூ டர்பன் ஒன்று வந்து இது பண்ணாங்க.
அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு லெதர் காக்கெட்னா ஒரு சின்ன ரிப்பன் மாதிரி கட்டுவாங்க. அந்த ரிப்பன் வந்து எதனால் ஆச்சுன்னா அனிமல் ஸ்கின்னால் ஆச்சு. இது எல்லாமே தான் இந்த வெள்ளூர் ரிவோல்ட் வர்றதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. அப்புறம் அவுட் பிரேக் ஆஃப் த ரிவோல்ட்டு இது எப்போ ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 10th ஜூலை 1806 ஏர்லி ஹார்ஸில் ஃபஸ்ட்டு அண்ட் 23rd ரெஜிமெண்ட்ஸில் தான் இது பண்ணியிருப்பாங்க. இதில் யார் ஃபஸ்ட்டு இறந்துருப்பாங்க அப்படின்னா கர்னல் ஃபேன்கோட் அவர் தான் ஃபஸ்ட்டு விக்டிமு. இதில் வந்து கர்னல் மெக்கரஸ் ஆஃப் த 23rd இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேன்கோடு, ரெண்டாவது வந்து கர்னல் மெக்கரஸு. அதுக்கடுத்து வந்து இந்த 2 ரெஜிமெண்ட்டில் இருந்தது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நிறைய பேர் அப்படியே வரிசைக்காக ஒவ்வொருத்தங்களாக இறந்துட்டே வந்திருந்தாங்க. இதில் வந்து முக்கியமான இவங்க யார் அப்படின்னா லெஃப்டினன்ட் எல்லியும் லெஃப்டினன்ட் போஃபார்ம். இவங்க 2 பேருமே எந்த பட்டாலியன் உள்ளவங்கன்னா ஹிஸ் மேஜஸ்டிஸ் பட்டாலியன் அப்படின்னா டைரெக்டாக பிரிட்டிஷ் ஆர்மி மாதிரி அவங்க அந்த லெவலுக்கு இருக்கிறவங்களே கில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜில்லஸ்பீஸ் ப்ரூட்டாலிட்டி இவங்களோட முக்கியமான ஒரு ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் அந்த ஃபோர்ட்டில் கொண்டு வந்து பின்னதுமே அவங்களுக்கு வந்து அதிலே அப்படியே அமைதியாக நீ அதை எடுத்துக்கோ நான் இதை எடுத்துக்கிறேன் அந்த மாதிரியே அந்த ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து அவங்க அந்த ஃபோர்ட்டை வந்து இது பண்ணிவிட்டு வெளியில் போய் அவங்களோட ரெசிஸ்டன்ஸை மக்களையுமே சேர்த்துருந்தா இது இன்னுமே நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜில்லஸ்பீஸ் ப்ரூட்டாலிட்டி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே அசாசன் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ மேஜர் கோச் இவர் வந்து வெளியில் இருந்திருப்பார். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கர்னல் ஜில்லஸ்பி அவருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி விட்டுருப்பார். இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவர் வந்ததுமே டைரக்ட் கண்ட்ரோல் எடுத்து எல்லாரையுமே இது பண்ணி 9 o'clock எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. அவரே அவ்வளோ ஃபோர்ஸை கொண்டு வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திப்போட ஃபேமிலி ஃபுல்லாக வந்து கல்கட்டா ப்ரிசனுக்கு இது பண்ணியிருப்பாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திப்போட எல்டஸ்ட் அண்ணான இப்போ ஃபட்டே ஹைதரை தான் ஒரு கிங் இல்லைன்னா ஒரு லீடராக ஃபார்ம் பண்ணி அவருக்காக இது பண்ணிவிட்டு டைகர் ஃப்ளாக் கூட ரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து சீக்கிரமாகவே முடிவடைஞ்சிருச்சு. இது வந்து ஜில்லஸ்பி வந்து ஒரு ஃபோர்ஸ் கொண்டு வந்து 800 சோல்ஜர்ஸை வந்து கொண்டு இருப்பாங்க. 600 சோல்ஜர்ஸ் வேர் கெப்ட் இன் கன்ஃபைன்மெண்ட் இன் திருச்சிராப்பள்ளி. அவங்கள கன்ஃபைன்மெண்ட்டில் வச்சுட்டு வெள்ளூர் வந்து ஃபுல்லாக என்கொயரி பண்ணுவாங்க. இதுக்கு என்ன ரீசன் என்ன ப்ராப்ளம்னு இது பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து சொன்ன மாதிரி திப்புஸோட சன்ஸ் எல்லாருமே கல்கட்டாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஜில்லஸ்பி அவர் வந்து பெரிய சக்ஸஸை கொண்டு வந்தார். அவருக்கு வந்து 7,000 பக்கோடாஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துச்சு சார் ஜான் கிராடாக்கு இவங்க 3 பேரையுமே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் இதில் முக்கியமான விஷயம் வெள்ளூர் ரிவோல்ட்டுனாலே. இவங்க கொண்டு வந்த ரிலீஜியஸ் மார்க்ஸு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. யார் கொண்டு வந்தாலும் ஜான் கிராடாக் அவர் கொண்டு வந்ததுனாலையும் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பெசன்ஸ் எல்லாம் சிப்பாய்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்த ரிலீஜியஸ் மார்க்ஸ் இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்ததுனால தான் இது வந்து ப்ரொவோக் ஆச்சுது. ப்ளஸ் என்னென்னா திப்பு சுல்தான் அவங்களோட ஃபேமிலி இருக்கிறதுனால இவங்க வந்து இன்னுமே அவரோட தலைமையில் இன்னுமே நிறையவே பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமான சில நேம்ஸ் இருக்கும். ஷேக் ஹமீதா, சுபேதா ஷேக் ஆடம் இவங்க வந்து நல்ல லீடர்ஷிப் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் இது வந்து அது ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருக்கும் நல்லாவே தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ப்ளஸ் இதோட என்ன சொல்லலாம்னா இதோட மெயின் திங் என்னென்னா இவங்க வந்து சிவில் எதுவுமே இருந்திருக்காது. அதாவது நார்மல் பீப்புள்கிட்டேருந்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்தளவுக்கு இது வந்து அந்த ஃபோர்ட்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இது வந்து முக்கியமான ஒரு ரிவோல்ட்டு. இதை பற்றி நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது நேம்ஸு ப்ளஸ் இவங்களை எங்கே என்னென்ன ரீசனால் யார் அந்த ரூல் கொண்டு வந்தா இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் புக்கே ரொம்பவே போதுமானது. நீங்கள் வேறு எந்த புக்குமே தேடி படிக்கணும்னா ஸ்கூல் புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை கூட பார்த்துக்கோங்க. ப்ளஸ்ஸு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.